சென்னை தான் உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்றெல்லாம் பறைசாற்றுகின்றார்களே, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவியுடைய கொடுமை. மீத்தேனை ஆய்வு செய்வதற்கு, மீத்தேனை எடுப்பதற்கு என்று துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுது கையெழுத்திட்டு இருக்கின்றார். மணிப்பூரிலே நடந்திருக்கக்கூடிய 2 பெண்கள் நிர்வாணமாக கொண்டு வரப்பட்டு படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் கண் முன்னால் இருக்கின்றது. 750 நபர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டு ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளை பாதுகாத்தார்கள். நம்ம எல்லாம் ஊரை விட்டு காலி பண்றதுக்கு, இந்த டெல்டா மண்டலத்தை சுடுகாடாக ஆக்குவதற்கு, டங்ஸ்டன் என்ற கனிம வளத்தை எடுப்பதற்காக, அந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஒட்டுமொத்த பகுதியையும் சுடுகாடாக ஆக்குவதற்காக, சாகே ஈத்கா மஸ்ஜிதாக இருக்கட்டும், வாரணாசியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கட்டும், மதுராவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஆய்வுகள் என்ற அடிப்படையிலே நீதிமன்றங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஆணைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அறம் சார்ந்த அரசியலாக, உண்மை பேசக்கூடிய அரசியலாக, நீதிக்கான அரசியலாக, நியாயத்திற்கான அரசியலாக மாற்றி அமைத்தே தீர்வோம். 78 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலில் எழுச்சி வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கொடிக்கால் பாளையத்துடைய, திருவாரூர் நகரத்துடைய நகர நிர்வாகிகளுக்கும், திருவாரூர் மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பாக, மாநிலத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். ஏன் தெரியுமா? ஏன்யா 10 கட்சி இருக்கு, 20 கட்சி இருக்கு, 50 கட்சி இருக்கு. 78 ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய அரசியல் களத்தில் ஏன் அரசியல் எழுச்சி வேண்டும் என்று நினைத்து விடாமல், இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம், இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம், 70 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, அரசியல் எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும், அரசியல் விழிப்புணர்வு தட்டி எழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்களே, அதற்காக வாழ்த்துக்களை ஆரம்பமாக சொல்லிக் கொள்கின்றேன். ஏன் தெரியுமா? கொஞ்சம் வேணாம், அப்படியே திரும்பி பாருங்க. 78 வருஷம். ஏன் 78 வருஷத்துக்கு போறீங்க? இந்த 5 வருஷம், இந்த 2 நாட்கள் நான் நேற்றைய பத்திரிகையில் பார்த்திருக்கின்றேன். இன்றைய பத்திரிகையை மட்டும் எடுத்து என்னால் ஏம்ப முடியும். எங்கு பார்த்தாலும் கண்ணீரும் கம்பளையோடும் இருக்கக்கூடிய சகோதரிகள். எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தும் பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவியுடைய கொடுமை நினைத்து பார்க்க முடியாத கொடுமை. ஒரு சகோதரி, ஒரு படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவிக்கு இந்த இந்திய தேசம் எப்படி இருக்கின்றது என்பதற்கு, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல எல்லா விதமான பாதுகாப்பு ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, ஆகா கல்வி கிடைக்கணும்னா, உயர்கல்வி படிக்கணும்னா ஓடி வரணியா சென்னைக்கு, சென்னை தான் உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்றெல்லாம் பறைசாற்றுகின்றார்களே, ஓடி வருவோம் என்று வந்திருக்கக்கூடிய இடத்துல 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றாள். ஏதோ நேற்று மட்டும்தான் இப்படி சம்பவம் நடந்ததாக எண்ணிவிட வேண்டாம். நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஏதோ இங்க இருக்கக்கூடிய நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இங்கே கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது. எஸ்டிபி கட்சி அவ்வப்போது இஸ்லாமிய சமூகத்திற்கு, முஸ்லிம் சமூகத்திற்கான உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? இப்படியே போகக்கூடிய ரோட்டுல ஒருத்தன் கீழே விழுந்துடுறான். என்ன செய்வோம்? ஓடி போய் கை தூக்கி விடுவோம். கொஞ்சம் கூட ஆக்சிடென்ட் ஆயிருது, ஓடி போய் என்ன செஞ்சுவோம்? காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்ப்போம். அதே நிலையில தான் இன்னைக்கு இந்த 75 ஆண்டுகள்ல அண்ணன் ஆதம் அவர்கள் சொல்லி காட்டியதை போல முஸ்லீம் என்ற ஒற்றை காரணத்தினால காரி துப்புனதை எச்சியை என்ன செய்யறான்? அவன் எவனவத்தை நக்க சொல்றான். இவ்வளவு கொடுமைக்கும் கீழான நிலையில் இருக்கின்றார்கள். கேட்கிறதுக்கு நாதி இல்லை என்ற அடிப்படையில் தான் முஸ்லிம் சமூகத்திற்காக அடிக்கடி குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது எஸ்டிபி கட்சி. ஆனால் முஸ்லிம் சமூகம் மட்டும்தான் இங்கே பதிக்கப்படுகின்றார்களா? நான் சொல்லி காட்டியதை போல பல்கலைக்கழகத்தில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவிக்கு நடந்திருக்கக்கூடிய கொடுமை அது மட்டும் இல்ல, அதை பாதுகாத்து அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடுமைக்கு நீதி வழங்கக்கூடிய, அவருடைய குற்றங்கள், அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை தவறுகளையும் மூடி மறைக்கப்பட்டதாக, யார் குற்றம் செய்திருக்கான அவனுக்கு தண்டனை வழங்கி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை மொத்தமாக செயலிழந்திருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி, இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை, காவல்துறை தான், அரசு நிர்வாகிகள் தான் அதை முழுமையாக லீக் செய்திருக்கின்றார்கள், முழுமையாக வெளியிட்டு இருக்கின்றார்கள் என்று தமிழகத்துடைய அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நான் இதையெல்லாம் நினைவுபடுத்துகின்றேன் என்றால், இன்னொரு சம்பவத்தை நினைவுபடுத்த வேண்டியது கடமை. ஒட்டுமொத்த இந்திய தேசம் எப்படி இருக்கின்றது? கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த ஆண்டு 2023 மே மாதம் 4ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்.
மணிப்பூரிலே நடந்திருக்கக்கூடிய 2 பெண்கள் நிர்வாணமாக கொண்டு வரப்பட்டு படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் கண் முன்னால் இருக்கின்றது. 1.5 வருடங்கள் ஆகிவிட்டதையா? 1.5 வருடங்கள் ஆகிவிட்டதையா? இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. குக்கி சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. 50,000-60,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை விட்டு தூக்கி எறியப்பட்டிருக்கின்றார்கள். நான் ஏன் இதையெல்லாம் பட்டியலிடுகின்றேன் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் 100 வருஷம் ஆச்சு, 120 வருஷம் ஆச்சு என்று சொல்லக்கூடிய தம்பட்டம் அடிக்கக்கூடிய காங்கிரசும் கம்யூனிஸ்ட் அரசியல் கட்சிகளும் ஏயா தடுத்து நிறுத்தல? ஏன் தடுத்து நிறுத்தல? நிறுத்த முடியல, சிந்திக்க தெரியல. 3 வேளாண் சட்டங்களை அமல்படுத்தினார்கள். ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு அந்த 3 வேளாண் சட்டங்களுக்கும் எதிராக முழுக்க விவசாய தோழர்கள் போராடினார்கள். 750 நபர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டு ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளையும் பாதுகாத்தார்கள், விவசாய நிலங்களையும் பாதுகாத்தார்கள். ஒரு அரசியல் கட்சியாவது, ஒரே ஒரு அரசியல் கட்சியாவது போராடி அதற்காக உயிர் நீத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியை காட்ட முடியுமா? இல்லையே, இல்லையே. அங்கங்க ஏன் போவான? அங்கங்க ஏன் போவான? தமிழ்நாட்டில் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டிலே எப்படி ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசு வேளாண் சட்டங்களை, நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்தார்களோ, அதே போல ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றது. இது டெல்டா மாவட்டம், டெல்டாவுடைய மண்டலம். திருச்சியிலிருந்து இங்க இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் வரைக்கும் டெல்டா மண்டலம். இந்த மொத்த மண்டலத்தையும் நம்ம எல்லாம் ஊரை விட்டு காலி பண்றதுக்கு, இந்த டெல்டா மண்டலத்தை சுடுகாடாக ஆக்குவதற்கு என்னங்க செஞ்சுட்டு வந்தாரு ஸ்டாலின் அவர்கள்? 2011 ஜனவரி மாதம் மொத்தமா என்ன செய்யலாம்? முழுமையாக நான் இங்கிருந்து மீத்தேனை ஆய்வு செய்வதற்கு, மீத்தேனை எடுப்பதற்கு என்று துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுது கையெழுத்திட்டு இருக்கின்றார். எங்கேயா போச்சு உங்களுக்கு அறிவு? டெல்டாக்காரன் என்று வருகின்றீர்களே, எங்கே போனது உங்களுக்கு அறிவு? கண்ணியத்திற்குரியவர்களே, அரிட்டாப்பட்டியிலே 50 கிராமங்களுக்கு மேலாக, மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியிலே 50 கிராமத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க? எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றது? டங்ஸ்டன் என்ற கனிம வளத்தை எடுப்பதற்காக அந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஒட்டுமொத்த பகுதியையும் சுடுகாடாக ஆக்குவதற்காக, அப்புறப்படுத்துவதற்கு ஆணைகளை பிறப்பிக்கும் பொழுது அந்த சுரங்கத்தை, டங்ஸ்டன் சுரங்கத்தை, கனிம வளத்தை எடுப்பதற்காக சுரங்கத்திற்கு அனுமதி அளிக்கப்படும் பொழுது வேடிக்கை பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஏன் இதையெல்லாம் பட்டியலிடுகின்றேன் என்றால், திமுக அங்கே செயலிழந்து போய்விட்டது, கம்யூனிஸ்டும் காங்கிரசும் இன்ன பிற அரசியல் கட்சிகளும் செயலிழந்து விட்டார்கள். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக எங்கு பார்த்தாலும், ஆசிஃபாவை ஒருமுறை பார்க்கின்றோம். ஆசிஃபா குரல் கொடுத்தவர் யாரும் இல்லை. பாபர் பள்ளியை இன்ன வரைக்கும் மீட்க முடியவில்லை. அதற்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எத்தனை என்று பார்க்க முடியவில்லை. சாகே ஈத்கா மஸ்ஜிதாக இருக்கட்டும், வாரணாசியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கட்டும், மதுராவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஆய்வுகள் என்ற அடிப்படையிலே நீதிமன்றங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஆணைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டத்திற்காக, தங்களுடைய உரிமையை, வழிபாட்டு தலங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக முஸ்லிம் சமூகம் அறவழியிலே போராட்ட களத்தில் நிற்கும் பொழுது காக்கை குருவிகளை சுட்டுக் கொள்வதைப் போல சுட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள். கண்டன அறிக்கைகள் கூட கொடுப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு திராணி இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? நாங்கெல்லாம் இதுக்கு லாயக்கு இல்ல, நீங்க வாங்கயா என்று சொல்லி காட்டுகின்றார்கள். பிறந்திருச்சியா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும், விவசாய தோழர்களுக்கான பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொழிலாளர் வர்க்கத்துடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவ சமூகத்திற்கான பிரச்சனைகளாக இருக்கட்டும், கல்வி சார்ந்தோ மருத்துவம் சார்ந்தோ பிரச்சனைகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய சமூகத்திற்கான நீதிக்கான போராட்டங்களாக இருக்கட்டும், அத்தனை பிரச்சனைகளுக்கும் கையில் எடுத்துக்கொண்டு அடியெடுத்து வைத்து விட்டது 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பதை நினைவுபடுத்துகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்கேயா போனீங்க? இப்பதானே உங்க சத்தம் வீரியமா கேட்குது. அப்படின்னா நீங்க நினைக்கலாம். தோழர்களே, ஒன்று நினைவுபடுத்துகின்றேன். சைனாவுல என்னங்க இருக்கும்? ஒரே ஒரு மூங்கில் புல்லுக்கு விதை போடுவாங்களாம். என்னங்க விதை போடுவாராம். இந்த வருஷம் விதை போடுறாரு. என்ன செய்யறாரு? தண்ணி ஊத்துறாரு. அது முளைக்கல. என்னங்க அது முளைக்கல. 2வது வருஷம் வர்றாரு, மறுபடியும் தண்ணி ஊத்துறாரு, அப்பையும் முளைச்சு வரல. 3வது வருஷம் மறுபடியும் வர்றாரு அந்த விவசாயி, அப்பையும் தண்ணி ஊத்தி பாதுகாக்கிறாரு, அப்பையும் முளைக்கல. 4வது வருஷம் அப்படி வந்து தண்ணி ஊத்தும் பொழுது அது அப்படியே முளை விடுகின்றது. 4 ஆண்டுகளுக்கு பின்னால் அப்படி முளை விடுறது என்ன ஆகுதுன்னா,
வெறும் 45 நாள்ல அப்படி அண்ணாந்து பார்க்கிற மாதிரி 100 அடி உயரத்துக்கு 300 அடி உயரத்திற்கு மிக வேகமாக தன்னுடைய வளர்ச்சியை காண்பிக்கின்றது. அதே போலதாயா 10-15 வருடம் இந்த இந்திய தேசத்துல இருப்புக்காக என்னுடைய வேர்களை வேர்களை ஆழமாக ஊண்டினோம். இன்னும் எடுத்து பாரு, வருகின்ற 2047 இந்தியாவுடைய புத்தம் புதியதான நூற்றாண்டு தினத்திலே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முன்வைக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான சமநீதியை நிச்சயமாக நிலைநாட்டிய தீர்வோம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எஸ்டிபி கட்சியுடைய வரலாறை, எஸ்டிபி கட்சியுடைய செயல் திட்டத்தை ரொம்ப அழகான முறையில் சொல்லி காட்டணும்னா 1947 ஒரு குழந்தை ஒன்று பிறக்குதுங்க. இந்திய தேசத்தில் ஒரு புள்ள ஒன்று வைக்கிறான், ஒரு அம்மாக்காரி. அந்த குழந்தைய தன்னுடைய தாய் மாமன் கூட்டு போயிடுறான். ஐயா வாங்க, நான் என்ன செய்கிறேன், என்கிட்ட கொடுத்துருக்கா, நான் என்ன செய்கிறேன், அப்படி வளர்க்குறேன் இப்படி வளர்க்குறேன். பிள்ளைக்கு சேக்குன்னு பேர் வைக்கிறான், பிள்ளைக்கு சேக்குன்னு பேர் வைக்கிறான். அப்படியே கூட்டிகிட்டு போகிறான், வளர்க்குறான் வளர்க்குறான் வளர்க்குறான், ஒன்றுக்கும் உதவலை. அந்த பிள்ளைய உருப்பிடுற மாதிரி வளர்க்கல, கைத்தாங்களா வச்சுக்கிட்டு கைப்பிள்ளைய ஆக்கிட்டான். அவர் அந்த அம்மா என்ன செய்கிறா, 1970 ஒரு பிள்ளைய வைக்கிறான். அப்பையும் ஓடி வர்றான் தாய் மாமன். நான் தாய் மாமன் தானே, கொடுக்கா, இந்த பிள்ளை நல்லா வளர்த்துறேன், கவலைப்படாதங்கிறான். இருந்தாலும் முன்னாடி சேக்குன்னு வச்சோம், இப்போ வீக்குன்னே வைப்போம், என்ன தான் செய்கிறான் இவன் என்று பிள்ளைய கூட்டிட்டு போறான். அனுப்புறா, தைரியமா அனுப்புறா. ஆனா பிள்ளையே வீக்கானது. அது என்ன செய்யல, கக்கத்தில் போட வேண்டிய அவசியம் இல்லை, காலில் போட்டு மிதிச்ச கொன்னுறான். 90 ஒரு பிள்ளைய வைக்கிறான், 90 ஒரு பிள்ளைய வைக்கிறான். 90 பிள்ளைய வைக்கிறோன்னே அங்கேருந்து ஓடி வர்றான் தாய் மாமன்காரன். அக்கா இந்த பிள்ளைய கொடுத்துரு, இதை நல்லா வளர்க்குறேன், பேரு சமநீதினு வைக்கிறாங்க. இல்லைங்க வைக்கிறா, முதல் பிள்ளைக்கு சேக்கு, 2வது பிள்ளைக்கு வீக்குன்னு வைக்கிறா, 3வது சமநீதினு வைக்கிறா. தாய் மாமா அதே போல ஓடி வர்றான், அக்கா கொடுத்துரு, இந்த பிள்ளை நான் செழிப்பாக வளர்த்துறேன். வேணாம்ப்பா, 2 பிள்ளையும் உன்ட்ட கொடுத்தேன், 2 பிள்ளையும் ஒழுங்காக வளர்க்க தெரியல, என்ன செய்கிறேன், இதை நானே வளர்க்குறேன். அவன் என்ன செய்கிறா, அழகா பால் விட்டுறா, பண்படுத்துறா, தன்னுடைய இடத்துல வச்சுக்கிட்டு அறத்தை கற்றுக் கொடுக்கின்றாள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றாள், உண்மையை கற்றுக் கொடுக்கின்றாள், நீதியை கற்றுக் கொடுக்கின்றாள். 10-19 வருஷம் ஆகுது, 10-19 வருஷம் ஆகுது. அப்படி புள்ள தளதலன்னு ஒரு 18-19 வயசுல எந்திரிச்சு நிற்கிறான். அப்போ வர்றான், என்கிட்ட கொடுவேன்ட்டு. தாய்மாமன் தான், இல்லை அவன் தானா நிற்க போறானா, வந்தது நான் பண்படுத்தின புள்ள தானா நிற்க போறாண்டு. அப்படி தானா நின்று பண்படுத்தி அறத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் சத்தியத்தன்மை வளர்த்தெடுக்கப்பட்ட இந்திய தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புள்ள 2009 ஜூன் மாதம் 21ஆம் தேதி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பதை நினைவுபடுத்துகின்றேன். என்னங்க, அறம் சார்ந்த அரசியலை, எல்லா அரசியலும் ஒண்ணு வேணும், அரசியல்னு ஒண்ணு ஐயா சாமியை கும்பிடுறானுங்க, என்ன விட்டுருங்க. என்ன சொல்றாங்க, அரசியலுக்கு எனக்கு லாயக்கு இல்ல, நான் வரல, என்ன விட்டுருங்க. அரசியல் என்பது அநியாயக்காரர்களுடைய கூடாரம், அக்கிரமக்காரர்களுடைய கூடாரம், ரவுடிகளுடைய கூடாரம் என்று இருக்கக்கூடிய அரசியலை அறம் சார்ந்த அரசியலாக, உண்மை பேசக்கூடிய அரசியலாக, நீதிக்கான அரசியலாக, நியாயத்திற்கான அரசியலாக மாற்றி அமைத்தே தீர்வோம் என்ற அடிப்படையிலே இந்திய தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய அரசியல் பேரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பதை இங்கே நினைவுபடுத்துகின்றேன். இது ஏதோ ஒரு சமூகத்துக்கு சார்ந்ததோ, ஒரு இனத்திற்கு சார்ந்ததோ, ஒரு மொழிக்கு சார்ந்த அரசியல் கட்சியோ, ஒரு வர்க்கத்துக்கு சார்ந்த அரசியல் கட்சியோ அல்ல. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும், இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கும், சீக்கிய மக்களுக்குமான, அனைத்து மக்களுக்குமான தேசிய அரசியல் பேரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பதை நினைவுபடுத்துகின்றேன். யாருங்க இதை வலுப்படுத்துறது, யாருங்க இதை வலுப்படுத்துறது, யாருடைய கடமை? உண்மைக்காக வந்திருக்காயா ஒருத்தன், உண்மைக்காக குரல் கொடுக்க வந்திருக்காயா, நீதிக்காக குரல் கொடுக்க வந்திருக்காயா, சத்தியத்தை பேச வந்திருக்காயா, அரசியல் அறத்தை செயல்படுத்த முடியுமா? இது ஏதோ பரம்பரைக்கான அரசியல் கட்சி அல்ல, பாரம்பரியத்துக்கான அரசியல் கட்சி அல்ல, அனைத்து மக்களுக்கும் சமநீதி கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா என்ற அடிப்படையில் என்னங்க செய்யணும், என்ன செய்யணும், யார் கை கொடுக்கணும், யார் கரம் கோர்க்கணும் சொல்லுங்க, யார் கரம் கோர்க்கணும்? நாம் தாம் கரம் கோர்க்கணும். ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இணைந்து கொண்டு, இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இணைந்து கொண்டு, ஒட்டுமொத்தமாக தேசிய அரசியல் கட்சியான சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை வலுப்பெற செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நூற்றாண்டை நினைவுபடுத்துகின்றேன், இந்த நூற்றாண்டை நினைவுபடுத்துகின்றேன்.
21ஆம் நூற்றாண்டு இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியோட துவக்கம். 21ஆம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதி எஸ்டிபிஐ கட்சிக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்குமான போராட்ட களம். 21ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதி 2047 சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நிறைவு செய்கின்றேன். நன்றி.